ஹலோ வியூவர்ஸ், இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நமக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அடுத்தது தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதாவது சின்ன உள்ளி. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். இதில் பூண்டு சேர்த்துக்கிட்டு நமக்கு லைட்டாக டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் சீரகத்துக்கு கூட நல்ல மிளகு. நான் மல்லிப்பொடிக்கு பதில் டைரெக்டாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் இது கூடவே மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகா பொடி எல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான அரைப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சாச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் கலர் மாறி டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்து கூடவே கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுலேயே மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சினால நம்ம தனியாக இதில் எது பொடியும் சேர்க்கப்படுறது கிடையாது. நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அரைப்பு, அதை இதில் சேர்த்துடலாம். அரைப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அரைப்பு கலந்தாச்சு இல்லையா? லைட்டாக அந்த அரைப்பு வாசனை, பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போடலாம். மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அது குழஞ்சிரும். அதனால தான் மீன் போடும்போது லாஸ்ட்டாக போடுறது. இப்போ நம்ம மீன் துண்டுகளெல்லாம் போட்டுடலாம். மீன் பீசஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மீன் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நமக்கு மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் குழம்பும் நல்லா வற்றி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நமக்கு கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.